परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க ரகு கிட்ட விசாரிச்சு வைங்க. சந்தேகமே இல்ல, சந்திரசேகர் தொழில் போட்டியில ரகுவை சுடல, வேற ஏதோ காரணத்துக்காக தான் சுட்டிருக்காரு. அப்படி என்ன காரணம்? அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்பவும் சரி, கோர்ட்ல விசாரிச்சப்பவும் சரி, சந்திரசேகர் திரும்ப திரும்ப என்ன சொன்னாரு? நான் சாகணும், என்ன தூக்குல போடுங்கன்னு அதையே தான் சொல்லிட்டு இருந்தாரு. ரகு திரும்ப கோர்ட்ல ஆஜரானப்போ சந்திரசேகர் என்ன சொன்னாரு? இல்ல, இது போய், இவன் ரகுராமன் இல்ல, நான் ரகுராமனை கொன்னுட்டேன், நான் சாகணும், என்ன தூக்குல போட்டுருங்கன்னு இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்ன மாதிரியே இந்த மைக்ரோஃபோனை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரி சார். பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சார் பணம்? அதான் நீ கொடுத்தனே, அது அட்வான்ஸ் சார். இந்தாங்க, இது செட்டில்மெண்ட். சார் இங்கே பாருங்கள் சார், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் செட்டில்மெண்ட்டு. அதனால் இது வந்து இந்த மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு. வேலையை முடிச்சிடறேன் சார். இவன் தமாஷ் பேர் வழி இல்லை, உஷார் பேர் வழி.
என்ன மேடம் இந்த பக்கம்? இதே கேள்விய நானும் கேட்கலாமே. சரி, நான் முன்னால கேட்டதுனால நீங்க முதல்ல பதில் சொல்லிடுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, சும்மா பர்சனல் வேலையா வந்த. நீங்க எப்படி மேடம் நம்பவே முடியல? ஆச்சரியமா இருக்கு. எது ஆச்சரியமா இருக்கு? நீங்க எந்த வேலைக்கு வந்தீங்களோ அதே வேலைக்கு தான் நானும் வந்தேன். ராஜேஷ், ஏன் வந்தேன்னு நீங்க மழுப்புறப்பவே நீங்க எனக்கு எதிராக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி சார், நீங்க செய்ய வந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். நான் செய்ய வந்த வேலையை நீங்க எப்படி செய்ய முடியும்? நான் வந்த வேலையாதான் நீங்களும் வந்திருக்கீங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா மேடம். அப்போ ரெண்டு வேலையும் ஒண்ணு தானே? அதனாலதான் சொல்றேன், எல்லா வேலையும் நான் முடிச்சிடுறேன்னு. உங்க இஷ்டம் அதுதான். நான் என்ன பண்ண முடியும்? சரி, பை. See you. உங்க வேலை முடியுதா இல்லை என் வேலை முடியுதாங்கிறது முக்கியம் இல்லை மேடம். அசிஸ்டன்ட் அண்ணாதுரை செய்கிற வேலை தான் முக்கியம். ஜார்ஜ், முன்ன மாதிரி இல்ல பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி மக்களும் முன்ன மாதிரி இல்ல. நீங்க இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது ஜார்ஜ். அடச்சே, நந்தி மாதிரி குறுக்க வர்றா. புரியுது, நீங்க இப்படி வாங்க. மாட்டினடா. அடச்சே, நந்தி மாதிரி குறுக்க வர்றா. புரியுது, நீங்க இப்படி வாங்க. மாட்டினடா. என்ன ஜார்ஜ், என்ன எது சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? அடச்சே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். நீங்க இல்லைன்னா அங்கே மில்லே ஓடாது. அவன் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து அதை தட்டி கேட்கணும், அப்பதான் ஏதாவது கதை நடக்குவாங்க. அதானா பார்த்தேன், வவ்வா மீன் மலையில மாட்டின மாதிரி மாட்டினடா. நீங்க சொல்லனாலும் எனக்கு புரியுது. இந்த ஜார்ஜ் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பான். உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், புரியல? மவனே மச்ச பெருமாள்கிட்ட வசமா மாட்டினடா. ஜார்ஜ், சந்தி சிரிக்க போறா. ஜார்ஜ், வரேன். இனிமே இந்த பாண்டி கோட்டைக்கு நான் தான்டா நாடோடி மன்னன், இல்ல மன்னாதி மன்னன்டா. ஹலோ. சார், நான் மச்ச பெருமாள் பேசுறேன் சார். சொல்ல மச்ச பெருமாள், என்ன விஷயம்? சார், நீங்க சொன்ன மாதிரியே சார்ஜ கையும் களவுமா அவங்க ஆளுங்களோட பேசும்போது நான் போட்டோ பிடிச்சிட்டேன் சார். வெரி குட். நீ உடனே புறப்பட்டு சென்னைக்கு வந்துரு. சரி சார், நான் உடனே வந்துடுறேன்.
நீங்க? நீங்க ஜார்ஜ் ஆளுங்க. பரவாயில்லையே, மச்ச பரமாலை விட நீ புத்திசாலியாக தான் இருக்க. நான் என்ன சொல்லணும்? பொய் எதுவும் சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்லு. இப்போ எங்க, யார் கஸ்டடியில் இருக்க, என்ன கண்டிஷனில் இருக்கங்கிறத டீட்டெயிலாக சொல்லு. என்ன மச்சு பெருமாள், போட்டோல ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? பை த வே, நான் அழகா இருக்கேனா? ஜார்ஜ், நீ மாட்டின ஜார்ஜ். மவனே, இனிமே உனக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? சரி, நீ ஒரு வேலை செய். இந்த ஒளிஞ்சு இருந்த எடுத்த போட்டோ எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பிளர்டா இருக்கும். இப்போ பக்கத்துல இருக்கு, நல்லா க்ளோஸா வீடியோவா எடுத்துக்கோ. நான் ஒப்புதல் வாக்கு மூலமே தரேனே. என்ன ஜார்ஜ், நக்கலா? நக்கல் இல்ல, உண்மை. என் பேர் ஜார்ஜ் பெர்னாண்டோ. இப்போ நான் செத்து போன மியூசிக் டைரக்டர் ரகுராமன் பேர்ல ஃபோர்ஜரியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என் முழு மனசோட சுயநிலைவோட கொடுக்கிற வாக்கு மூலம். பேசு பேசு, உன் சவப்பட்டிக்கு நீயே ஆணி அடிச்சுக்கிறியா? சபாஷ். மச்ச பெருமாள், கரெக்டா போட்டோஸும் வீடியோஸும் சேவ் பண்ணிருக்கேன்னு செக் பண்ணிக்கோ. ஓகே, அப்ப நான் வரட்டுமா? மரம் எதுவும் கலண்டுருச்சா? இப்ப என்ன, இவருக்கு மர கலண்டு போச்சான்னு யோசிக்கிறியா? மரம் எல்லாம் கலர்ல. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பேசு பேசு. யோ யோ, நீ ஜார்ஜ் படம் தானே பிடிச்ச? ஆனா ஜார்ஜ் ஆளுங்க என்னையே பிடிச்சு வச்சிருக்கானுங்கய்யா. எப்போ ஏன் செவப்பட்டிக்கு ஆணி அடிச்சும் எனக்கு பழக்கம் இல்லை. அடுத்தவங்க செவப்பட்டிக்கு ஆணியும் அவங்களுக்கு ஆப்பும் வைக்கிறது தான் எனக்கு பழக்கம். ஓ, அந்த டேவிட் கிட்ட இந்த வீடியோ வாக்குமூலத்தோட இந்த போட்டோவையும் காட்டு. நாளைக்கு எத்தனை மணிக்கு? ஆமாம், 9 மணிக்கா? மேக்ஸிமம் 1 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், ஹலோ சார். நான் அப்புறமா கூப்பிட்றேன். ஓகே, வாங்க பைரவி. என்ன இன்னைக்கு சென்னையில் அடிதடி, சண்டை, கொலை, கொள்ளை, கிட்னாப் எதுவுமே நடக்கல போல இருக்கு. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? இல்லை, அதெல்லாம் சால்வ் பண்ணாமல் இப்படி ஃப்ரீயாக வரமாட்டீங்களே, அதான் கேட்டேன். நீங்களும் முன்ன மாதிரி அப் அண்ட் டைட்டா இல்லாம ரிலாக்ஸா இருக்கீங்க. I'm back in the wonder world of music. Thanks to Meenu. என்ன உங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறீங்க? Let me also share the joke. ஜோக் இல்ல, ஒரு நல்ல விஷயம். என்ன? என்ன உங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறீங்க?
லெட் மீ ஆல்சோ ஷேர் தி ஜோக். ஜோக் இல்ல, ஒரு நல்ல விஷயம். என்ன? இல்ல, மீனாவால நீங்க எடுத்த ஒரு சின்ன முடிவால நீங்க எவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிருக்கீங்க. ஆமா. அதே மாதிரி இன்னும் சில முடிவுகளை எடுத்துட்டீங்கன்னா. இங்க வர்றதுக்கு முன்னால மீனு சந்திச்சிங்களா? இல்லையே. ஏன்? இல்ல, அன்னைக்கு மீனுவும் இதைத்தான் சொன்னா. என்ன சொன்னாங்க? இன்னும் சில முடிவுகளை மாத்த சொன்னா. என்ன மாதிரியான முடிவுகள்? மீனாவை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு முடிவு. கேட்கவே நல்ல முடிவா இருக்கே. ஏன் மீனாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது? பைரவி, கேட்க நல்லா இருக்கிற எல்லாமே வாழ்றதுக்கு நல்லா இருக்காது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் வேண்டாம், கம்பல் பண்ணாதீங்க. நான் கம்பல் பண்ணல சார், ஒரு ஆலோசனை தான் சொல்றேன். பைரவி, உங்ககிட்ட மனம் திறந்து நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. மீனுவை கல்யாணம் பண்றத பத்தி உண்மையாவே தீவிரமான ஆலோசனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுல என்ன பிரச்சனை சார்? ரகுராமன் கேஸ் முடியட்டும் பைரவி. ஓ காட் சார், அந்த கேஸ் தான் முடிஞ்சு போச்சே. கோர்ட்ல முடிஞ்சிட்டாலும் என் மனசுல இன்னும் அந்த கேஸ் முடியவே இல்லை. இன்னும் நிறைய விட தெரியாத கேள்விகளும் குழப்பங்களும் அதுல இருக்கு. எல்லாத்துக்கும் கிளியரா பதில் கிடைச்ச உடனே எனக்கும் மீனவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை பத்தி கன்சிடர் பண்ணலாம். ஏன் சார், மறுபடியும் ஏதாவது ட்விஸ்ட் நடந்து ஜெயிலுக்கு போயிடுவோம், அதனால மீனா வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என் மனசுக்குள்ள அந்த மாதிரி கேள்வியும் இருக்கு. சார், நீங்க ரொம்ப நல்லவர். நாம ஜெயிலுக்கு போயிடுவோமேன்னு கவலைப்படாம மீனாவை பத்தி கவலைப்படுறீங்களே, அத சொல்றேன். பைரவி, நல்லவங்க எல்லாருமே நல்லா இருந்துறதில்ல. அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்படி சொல்லி பாருங்களேன். எப்படி? கெட்டவங்களே இந்த உலகத்துல நல்லா இருக்கும்போது நல்லவங்க ஏன் நல்லா இருக்க மாட்டாங்க? You made my day. Anyway, I really appreciate this. Thanks for dropping by. Okay? See you, sir. Okay. மச்ச பெருமாள், நான் உன்னை ஜார்ஜை ஃபாலோ பண்ணி அவன் தான் ரகுராமனா நடிக்கிறான்றதுக்கு ஆதாரமா மொபைல் ஃபோன்ல போட்டோ எடுக்க சொன்னப்பவே உன் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன் சார், நான் ஒரு முட்டாளுங்கிறதுனாலயா? சேச்சே, அப்படிலாம் இல்லை. அதை உன் மேல இருந்த அவநம்பிக்கைன்னு சொல்றதை விட ஜார்ஜ் மேல எனக்கு இருந்த நம்பிக்கைன்னு சொல்லலாம். எப்படி சார், புரியலையே. ஆரம்பத்துல இருந்து உனக்கும் ஜார்ஜுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள், சண்டைகள் நடந்திருக்கு. அதுல நீ எத்தனை முறை ஜெயிச்சிருக்க, ஜார்ஜ் எத்தனை முறை தோத்துருக்கான்னு சொல்லு. சார், உங்க கேள்வியே தப்பு சார். எப்படி தப்புன்னு சொல்ற? நான் எத்தனை முறை ஜெயிச்சேன், ஜார்ஜ் எத்தனை முறை தோத்தான்னு கேட்க கூடாது. அப்புறம் எப்படி கேட்கணும்? நீ எப்பயாவது ஜெயிச்சிருக்கியான்னு கேட்கணும். அப்படியா? ஏன், ஒரு முறை கூட நீ ஜெயிச்சது இல்லையா? இப்ப கூட தோத்துட்டு தான் சார் வந்திருக்கேன். தோத்துட்டியா? அதான் போட்டோ எடுத்துட்டான்னு ஃபோன் பண்ண. போட்டோ எடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனா அது ரகுராமன் இல்ல. சரி, ரகுராமன் இல்ல, ஜார்ஜா? தப்பு சார், அந்த போட்டோல இருக்கிறது ரகுராமன் இல்லவே இல்ல, ஜார்ஜ் மட்டும்தான். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சார், ஜார்ஜ் தான் ரகுராமனா நடிக்கிறான்னா பாண்டியில இருக்கிறப்போ ஜார்ஜ் ஆகவும் சென்னையில இருக்கிறப்போ ரகுராமனாகவும் ஒரே நேரத்துல நடிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? ஒருவேளை ரெட்டப்பிறவியா இருந்தா நடிக்கலாம், அப்படி இல்லைன்னா எப்படி ஒரே ஆளு அட் அ டைம்ல ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? அதான் சார் நானும் சொல்றேன். எதை வச்சு சொல்ற? சார், நேத்து ரகுராமன் எங்க இருந்தான்? அவன் ப்ரோக்ராம் என்ன? நேத்து மட்டும் இல்ல, கடந்த 3 நாளாவே ரகுராமன் சென்னையில தான் இருக்கான். உறுதியா தெரியுமா சார்? தெரியும். அவன் நிழல் கூட அவனை விட்டு கொஞ்ச நேரம் விலகி இருக்கும். ஆனா நான் விலகவே இல்லை. கண்குத்தி பாம்பா அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அவன் ப்ரோக்ராமை பத்தி சொல்லுங்க. முந்தா நாள் 3 படம் ட்ரைடன்ட் ஹோட்டல்ல கம்போஸ் பண்ணான். மத்தியானத்துக்கு மேல நைட்டு 12 மணி வரைக்கும் ஹிந்தி படம் ரெக்கார்டிங் நடந்துச்சு. அப்போ நேத்துதான் பாரதி ராஜாவோட படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் ஆரம்பிச்சான்.
ரீ ரெக்கார்டிங்னாலே எப்படியும் ஒரு 5 நாள் நடக்கும், அதுவும் இடைவிடாம. ஓஹோ, அப்ப இன்னைக்கு? அதான் நான் சொன்னனே, ரீ ரெக்கார்டிங் பண்ணா இடைவிடாம 5 நாள் நடக்கும்னு. அப்போ 3 நாளா சென்னையில விடாம மியூசிக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் எப்படி சார் பாண்டிச்சேரியில இருப்பான்? ஆமால, அப்ப இந்த 3 நாள் பாண்டியில ஒரு ஜார்ஜ் இருந்தானே? பாண்டியில ஒரு சார்ஜ் தான் இருந்தான்னு இல்ல சார், பாண்டியில ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தான் இருந்தான். சென்னையில ரகுராம மட்டும் தான் இருக்கான். இம்பாசிபிள். இந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னா கையோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன்.